உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அச்சு அசலாக நிறைவேறி இருக்கிறது, உண்மையாய் நடந்திருக்கிறது என்பதை வரலாற்றின் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தலை சாய்த்து ஜெபித்து நாம் தொடருவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே வரலாறும் தீர்க்க தரிசனமும், நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லிய காரியங்கள் வரலாற்றிலே நடந்திருக்கிறது. நாங்கள் அதை படித்து கொண்டு வருகிறோம். நீரே வெளிச்சத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய், உம்மிடத்தில் நாங்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு அது பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர்களின் நாட்களிலே ஒரு காரியம் நடக்க போகிறது என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருந்தார். அது என்னவென்றால், சீசர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். நாம் யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தோமானால், அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் என்று சொல்லியிருந்தார். சத்திய ஆவியாகிய அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய சீசர்களிடம் முன் அறிவிப்பாக தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்தார். இதை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கலாம். ஐந்தாவது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அங்கே சீசர்கள் காத்திருந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். அவங்களும் எங்கேயும் போல, எருசலேமை விட்டு வெளியே செல்லலை. அவங்க பொறுமையோடு காத்திருந்தார்கள். இந்த காலத்திலே காத்திருக்கிற அனுபவம் மிகவும் கடுமையானதாகவும் முக்கியத்துவம் இல்லாதபடியும் தேவையற்றதாகவும் வீணான நேரத்தை செலவழிக்கக்கூடிய காரியமாகவும் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு செயலிலும் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே சீசர்கள் இயேசுவின் வார்த்தையின்படி ஒருமனப்பட்டவர்களாக காத்திருந்தார்கள். அவர்கள் ஏறக்குறைய 120 பேராக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 120 பேர் ஏறக்குறைய. அதை நாம் எங்கே வாசிக்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர், ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அந்த நாளில் என்ன நடந்தது என்று பார்த்தோமானால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த பொழுது ஏறக்குறைய 120 நபர்கள், சீசர்களும் மரியாளும் இன்னும் அநேகர் ஒருமனப்பட்டு
கூடி இருக்கும் அந்த வேளையிலே பலத்த காற்று அடித்தது. அந்த காற்று அவங்க இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும், அடுத்த வசனம் 4வது வசனம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். இங்கே பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உருவம் உடையவர். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின என்று வசனம் வருகிறது. அநேகர் ஆவியானவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஆர்த்தத்துவமும் கொண்டவர்கள். உருவம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அக்கினி நாவுகள், பிளந்திருக்கிற அக்கினி, பிரிந்திருக்கும் அக்கினி நாவுகள் போன்று அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. ஏறத்தாழ 17 விதமான பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். அவர்களுக்கு தெரியாது அந்த பாஷை. தேவனுடைய கிருபையினாலே, வரத்தினாலே அவர்கள் இந்த பாஷைகளை பேசினார்கள். கேட்டவர்கள், எங்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே என்று சொன்னார்கள். அவ்வாறாக அந்த நாளில் தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்து அநேகர் மனம் திரும்பும்படியாக அந்த நாள் இருந்தது. அவர்கள் காத்திருந்தார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே, நாள்தோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் ஒன்றும் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவரை பெரும்படியாக காத்திருக்கவில்லை. அவர்கள் ஆயத்தத்தோடே காத்திருந்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாய், துதித்து கொண்டு, உண்மையுள்ளவர்களாய் தேவனிடத்திலே காத்து கொண்டு இருந்தார்கள். ஆவியானவர் எப்பொழுது பொழியப்பட்டார் என்றால், மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கு அந்த சீசர்கள் முயன்று கொண்டிருக்கும் பொழுது அல்ல. அதற்கு அவர்கள் போராடாமல் பூரணமாக, முழுவதுமாக ஐக்கியத்திற்குள்ளாக சீசர்கள் வந்த பிறகே ஆவியானவர் பொழியப்பட்டார். அப்போஸ்தலர்களின் நாட்களிலே இந்த ஆவியானவர் பொழியப்பட்டது முன்மாரியின் அனுபவமாக பார்க்கப்படுகிறது. எப்படி ஒரு விதை முளைத்து எழும்புவதற்கு முன்மாரி முக்கியமோ அதுபோல சுவிசேஷம் முதலாவது சொல்லப்பட்ட நாட்களில் விலை மதிப்புள்ள விதைகள் முளைத்து எழும்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரின் பொழிவு முன்மாரியாக கொடுக்கப்பட்டது என்று ஒரு தீர்க்கதரிசி அம்மையார் எழுதுகிறார்கள். அவர்களும் பாவிகளை கிறிஸ்துவனிடத்திலே அழைத்து கொண்டு வருவதற்கு, தங்களை தகுதியுடையவர்களாக ஆக்குவதற்காக தினமும் வலிமை மிக்க அக்கறையுடன் ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். பற்பல பாஷைகளை பேசினதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரே நாளில் ஆயிரக்கணக்கானோர் மனம் மாற்றம் அடைந்தார்கள்.
ஆவியானவரின் பொழிவு அவ்விதமாக இருந்தது. அவர்கள் எல்லாரும் இரண்டாம் வருகையை குறித்து பிரசங்கம் செய்தார்கள். மனம் திரும்புகிற அனுபவத்தை குறித்து பிரசங்கம் செய்தார்கள். அவர்கள் அனைவரும் இரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்ப்பதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டார்கள் ஆவியானவராலே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்தோமானால், அங்கே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முன்மாரியின் அனுபவத்திற்கு முன்பாக சீசர்கள் பயந்தவர்களாக, கிறிஸ்துவை மறுதலித்தவர்களாக காணப்பட்டிருந்தனர். அவர்களுக்குள்ளே மேட்டிமை இருந்தது, மன மேட்டிமை இருந்தது. நான் பெரியவன், நீ தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இருந்தது. அது நினைவுகள் எல்லாம் அழிந்து அவர்கள் புதிய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஒருமனப்பட்டு இருந்தார்கள், தங்களை தாழ்த்தினார்கள், ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள், ஒற்றுமை உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே பின்மாறி வெளிவது வேதாகமத்திலே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது போல முன்மாரியின் பொழிவு அன்று பெய்தது. முன்மாரியை பெற்ற அந்த சீசர்கள் வல்லமையாக பிரசங்கம் செய்தார்கள். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். கிறிஸ்தவம் பெருகிற்று. இந்தியாவிலேயும் தோமா பிரசங்கம் செய்து அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினார். முன்மாரியை பெற்ற சீசர்கள் எப்படி மரித்தார்கள் என்று தெரியுமா? ஒரு சிலரை மட்டும் பார்ப்போம். மத்தேயு என்ற சீசன் எத்தியோப்பியாவில் கிறிஸ்துவை குறித்து சொல்லி வந்தார், பிரசங்கம் செய்து கொண்டு வந்தார். அவர் கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டு வாளால் கொல்லப்பட்டார். ஸ்வாடால் அவர் வெட்டிட்டார். மார்க்கு சீசன் எகிப்து தேசத்தில் அலெக்சாண்டரியா என்ற பட்டணத்தில் குதிரைகள் இருக்குது பார்த்தீங்களா, குதிரைகள்னால அவரை கட்டி இழுத்து தெருவில் அப்படியே குதிரை ஓடும், கயறால் இவரை கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தெருவில் இவரும் அந்த குதிரை இழுத்து கொண்டே ஓடும். அந்த குதிரை மார்க்கு சகோதரனை சீசனை இழுத்து கொண்டே ஓடி 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 வந்து அவர் இரத்தம் சொட்ட சொட்ட தேய்ந்து அவர் இறந்து போனார். எதற்காக? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் செய்ததற்காக. லூக்கா சீஷன் அவர் ஒரு டாக்டர். அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆத்துமாக்களை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்தும்படியான பிரம்மாண்டமான பிரசங்கம் செய்ததற்காக அவரை என்ன செஞ்சாங்கன்னா தூக்கிலிட்டாங்களாம். கிரீஸில் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார் இந்த லூக்கா சுவிசேஷகன். யோவான் இவரையும் விட்டு வைக்கல. ரோமில் துன்பப்படுத்தப்பட்டு ரோம் நகரத்திலே துன்புறுத்தப்படும் காலத்திலே இவர் துன்புறுத்தப்பட்டு ஒரு பெரிய பாத்திரம், அதில் கொதிக்கின்ற எண்ணெய், அந்த எண்ணெய்க்குள்ள இவரை தூக்கி போட்டாங்களாம். யோவான் சீசனை, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பான சீசன். அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அற்புதமான விதத்தில் கடவுள் ஒரு சேதமுமின்றி அவரை காப்பாற்றினார். பிறகு அவரை பத்மு தீவிலே கைதியாக போட்டார்கள். அங்கே யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் தான் சமாதானமாய் வயது சென்று மரித்தார். மற்ற அனைத்து சீசர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். எதனாலே என்று பார்த்தோமானால், பயந்தாங்கொலியாக இருந்த சீசர்கள் எவ்வாறு இவர் தைரியமிக்கவர்களாக மாறினார்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவரின் முன்மாரியை பெற்றதினாலே. ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஜப்பான் நாட்டிலே பிலிப்பிட் என்ற சிறைச்சாலையிலே கைதிகள் இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால், அமெரிக்காவில் இருந்து
பிடிக்கப்பட்ட கைதிகள். அவர்களை அந்த பிலிப்பிட் சிறைச்சாலையிலே வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்பொழுது விடுதலை ஆவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. அவர்களுடைய நாட்டில் உள்ள தளபதி மேக் ஆர்த்தர் என்பவர் தங்களுடைய படைகளோடு இவர்களை மீட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் என்று. அதை கேட்ட உடனே இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆனாலும் அந்த மேக் ஆர்த்தர் அவருடைய படைகள் வரிசையாக வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜப்பான் நாட்டினர் அவர்களை உள்ளே வரவிடாதபடிக்கு அநேக முயற்சிகளை வெறி கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். பீரங்கி படை எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜப்பானியர் என்ன செய்தார்கள் என்றால், எரிபொருள்களை ஏறக்குறைய 227 லிட்டர் கொள்ளளவுள்ள எரிபொருள் பாத்திரங்களை நிரப்பி அவர்கள் முன்னேறி வராதபடிக்கு அதை தடுப்பணையாக வைத்திருந்தார்கள். கையெறி குண்டுகளை ஆயத்தமாக வைத்திருந்தார்கள். இந்த பிலிப்பிட் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளை பிணைய கைதிகளாக வைத்திருந்தார்கள். அவர்களை மீட்கும்படியாக வருவதற்கு அவர்கள் வரவிடாதபடிக்கு தடுப்பணை கட்டியிருந்தார்கள். இவர்கள் வந்து விட்டார்கள். பாம் போட்டு அந்த யுத்தம்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறை கைதிகளிலே தைரியமானவர்கள் 2ஆம் மாடிக்கு ஏறி என்ன நடக்கிறது என்ற சம்பவத்தை பார்க்கும்படியாக தைரியமாக மேலே ஏறி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தெரிகிறது அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்று. ஏனென்றால் இந்த ஆயத்தங்களெல்லாம் ஜப்பானியர் செய்து கொண்டு அவர்கள் கொன்று போடும் வெறியோடு ஆயத்தமாக இருக்கிறார்களே என்று பார்த்து பயந்து தங்களுக்கு விடுதலையே இல்லையே என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். காலையிலே சுமார் 11 மணி இருக்கும். அங்கே உள்ளிருந்த கைதிகள் அனைவரிடத்திலும் ஒரு இடத்துல கூட சொன்னாங்க. அந்த முகாமில் இருந்த தலைவர் சொன்னார், கார்ல் எஷ்பாக் அவர்கள் சொல்கிறாரு, எங்களுடைய தளபதி எப்பிகோ என்ன சொன்னார்னா, அவர் காவலர்களோடு வெளியேற போவதாகவும் உங்கள் எல்லாரையும் விடுதலை செய்ய போவதாகவும் சொன்னார் எங்களிடம் என்று அந்த பிணைய கைதிகளிடம் சொல்லுகிறார்கள். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இன்னும் விடுதலை ஆகலை. அவங்க ஏறத்தாழ ரொம்ப வருஷமாக காத்து கொண்டிருந்தார்கள். அதிலும் இவர்கள் மீட்கப்பட போகிறார்கள் என்று செய்தி கேட்டும் 24 மணி நேரத்திற்கும் அதிகமாக காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவங்க விடுதலையாகி வெளியில் போகிறாங்க. ஏறத்தாழ 9 மணி நேரம் கழித்து தான் அவர் நாட்டவர்களிடம் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அவர்கள் அதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருந்தார்கள். வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், சீசர்கள் முன்மாரியை பெடும்படியாக பொறுமையோடு காத்திருந்தது நிமித்தமாக அவர்கள் முன்மாரியை பெற்றார்கள். சும்மா வெறுமனே என்று அவர்கள் காத்திருக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உணர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக, ஜெபத்திலும் உபவாசத்திலும் துதித்தலிலும் அவர்கள் காத்திருந்தார்கள். வேதாகமத்திலே சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி சென்ற பிறகு தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். அவர் வல்லமையாக அந்த சீசர்கள் மத்தியிலே இறங்கினார். அதன் நிமித்தமாக சத்தியம், சுவிசேஷம் உலகெங்கும் பிரசங்கிக்கப்பட்டது. அந்த முன்மாரியின் அனுபவம் அநேக பாவிகளை இரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினது. அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
வரலாற்றிலே பார்க்கிறோம், ஒவ்வொரு சீசர்களும் அநேகரை இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார்கள் என்று. தோமா அவர்களை இந்தியாவிலே கேரளாலையும் சென்னையிலையும் அவர் சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். அவரையும் கொலைதான் செய்தார்கள். இதெல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், படிக்கிறோம். இன்றும் சென்னைக்கு சென்றோமானால் சென்ட் தாமஸ் சர்ச், அங்கே அவருடைய கல்லறை வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, தீர்க்கதரிசனம் ஒன்றும் வெறுமையாய் போய்விடாது. வேதாகமத்திலே இது ஏதோ சீசர்கள் அவர்களாக எழுதினது அல்ல, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஜப்பான் நாட்டிலே பிலிப்பிட் சிறைச்சாலையிலே பிணைய கைதிகளாக இருந்த அந்த கைதிகள் நம்பிக்கையற்று இருந்தார்கள். நாங்கள் எப்பொழுது விடுதலை ஆவோம் என்று நம்பிக்கையற்று இருந்தார்கள். ஆயினும் பொறுமையோடே காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, அவர்களுடைய படை தளபதி அவர்கள் எல்லாரையும் மீட்டு கொண்டார். மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறது, நாம் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலிருந்து மீட்டுக்கொள்ள போகிறார். அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் ஒரு முறை ஊற்றப்பட வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எவ்வாறு ஒரு அறுவடை செய்ய வேண்டும் என்றால், விவசாயத்திலே அறுவடை செய்ய வேண்டுமென்றால் முன்மாறி ஊற்றப்பட்டு அந்த விதைகள் முளை தெலும்பி முதிர்ச்சி அடைந்து அந்த கனிகள் வரும் அளவும் நெற்கனிகள் வரும் அளவும் ஆயத்தமாக இருக்கும். அந்த நெற்கனிகள் வருகின்ற பருவத்திற்கு முன்பாக பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். அப்பொழுது அந்த நெற்பயிர் அநேக நெற்கனிகளை தரும். இதை நாம் உணர்ந்தோமானால் நன்றாக இருக்கும். இதுவும் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் படிக்க போகிறோம். இன்றைய தினத்திலே நாம் படித்த பாடம் முன்மாறி ஊற்றப்பட்டது எதற்காக என்றால், கிறிஸ்துவுக்காக விதைக்கப்பட்ட அந்த விதைகள் முளைத்து எழும்ப நாம் அந்த விதைகளாக முளைத்து எழும்பி இருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் நம்மை கொண்டு இன்னும் பலமான ஊழியம் செய்வதற்கு பின்மாறி ஊற்றப்பட போகிறது. நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.